வணக்கம் பிரியமானவர்களே, இன்னொரு அருமையான பாரத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாய் ஒவ்வொரு நாளும் பல மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய வழி நடத்துதலை இந்த நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த மிக நிச்சயமாய் உறுதியானது. என ஒவ்வொரு முறை மக்கள் நீங்க யார் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ எங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த பகிர்ந்து கொள்றீங்க. உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளுக்கு தேவனுடைய உதவியை ஆலோசனை எங்கள் மூலமா இந்த பெற்றுக் கொள்கிறீர்கள். நிச்சயம் தேவன் எங்களை பயன்படுத்துகிறார். மக்களுக்கான ஆலோசனைகளை இந்த கொடுக்க, அவர்களுக்கான ஜெபத்தை செய்ய. என தேவனுடைய திட்டம், அவருடைய சீஷர்களை உண்டாக்கியதனுடைய நோக்கம், அவர் வழி நடத்துதல் எல்லோருக்குமாய் இந்த கிடைக்க. அதுதான் தேவன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலமாய் பல மக்களுக்கு இந்த உதவியானதாய் எங்கள் மூலம் இந்த செய்ய தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்துகிறார். ஒருவேளை நீங்க யார் இந்த நேர நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய வீட்டுக்குள்ள பல கடினமான சூழ்நிலைகளை கடந்து போகிற ஒருவராய் இந்த இருக்கலாம். என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கார், என்னுடைய பிள்ளைகள் தவறான சகவாசங்களுக்கும் தவறான வழிகளுக்கும் இந்த தன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய பலத்தினால எல்லாவற்றையும் இந்த முயற்சி செய்து பார்த்தேன், இன்னும் பதிலானது இந்த இல்லை. இப்படியான பல பிரச்சனைகளோடு மக்கள் எங்களை தொடர்பு கொண்டவராய், அவர்கள் தேவனுடைய வழி நடத்துதலை இந்த பெற்றுக்கொண்டவராய், அந்த விசுவாசத்தில் இன்று அதி அற்புதமான சாட்சிகளை உடையவராகும் இருக்கிறார்கள். மனமாற்றப்பட்ட கணவர், மிக நிச்சயம் தவறான வழிகளிலிருந்து விட்டு விலகின பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியை நீங்க யார் பார்த்துட்டீங்களோ உங்களுக்கு தெரியும், சாட்சிகள் அதை உறுதிப்படுத்துகிறது. இது உங்களுடைய வீட்டுக்குள்ளாகவும் நிறைவேற்றப்பட முடியும். தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாகவும் இதை செய்ய விருப்பமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆனா ஏன் தேவன் அதை எனக்கானதாய் செய்யல? தேவன் இப்படியாக தன் வார்த்தையில சொன்னார், என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன். தேவனிடத்துக்கு திரும்புறதுன்னு சொல்லும்பொழுது அதனுடைய அர்த்தமானது என்ன? உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளை, உங்களுடைய வழிகளை, உங்களுடைய வேதனைகளை தேவனுடைய கரத்திற்கு அர்ப்பணித்து அவருடைய விருப்பத்தையும் அவருடைய வழிகளையும் பின்தொடர நீங்க எப்ப அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து கவனமாய் அவர் விருப்பங்களை நிறைவேற்றுகிறீர்களோ, தேவனிடத்தில் நீங்க காமிக்கிறீங்க, தேவனை உம்மிடத்திற்கு நான் திரும்புகிறேன். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் திரும்புவதற்கான வழி என்ன? உங்களுக்கான பதிலாய், உங்களுக்கான வழி நடத்துதலாய், உங்களுக்கான ஆசீர்வாதமாய் எது தேவையோ அதை நோக்கி அவர் உங்களை நடத்துகிறார். எனவே நான் ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் இந்த நேரம் கூட நீங்க இலவச ஆலோசனைகளுக்கு, ஜெபங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். அல்ல ஒருவேளை கடினமான சூழலை கடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு கடினமான முடிவுகள் எடுக்க இனி யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்ற வழி தெரியாத ஒருவரா இருக்கீங்க, மக்களை உங்களுக்கான வாய்ப்பு உண்டு. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விருப்பமுள்ள தேவனா இந்த இருக்கிறார். எனவே இப்பொழுது கூட நீங்க போன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேவன் பல மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதே வழி நடத்துதலில் உங்களுக்கும் உதவி செய்ய முடியும். சரி, இந்த நேரம் ஒரு அருமையான சாட்சியை நீங்க இந்த பார்க்கணும்னா இந்த விரும்புறேன். எத்தனை பேர் நீங்க கெட்ட பழக்கத்தினாலே உங்களுடைய வீடு அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள்? உங்களுடைய குடும்பத்தார் தவறான சகவாசங்களுக்கும் கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையானவர்களாய் எவ்வளவு அதிகமான பிரச்சனைகள் கொண்டு வருவதை நீங்க இந்த பார்க்கிறீங்க. இதுதான் சரியா? நீங்க சாட்சியில பார்க்க போகிற இந்த நபருடைய வாழ்க்கையாகவும் இருந்தது. பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய நபராய், பிரச்சனைகளை உருவாக்குகிற ஒரு நபராய், முற்றிலும் அழிக்கப்பட்டவராய், பல குற்ற செயல்கள் ஈடுபட்டு இந்த சிறைக்கும் தள்ளப்பட்ட ஒருவராய், இது எல்லாமே தேவனை விட்டு விலகி வெகு தூரம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பதில் என்று சொல்லலாம். ஆனா எப்பொழுது இவர் தேர்ந்தெடுத்தாரோ தேவனுடைய வழியை தெரிந்து கொள்ள, நான் சொன்ன பிரகாரம் தேவனிடத்துக்கு திரும்புங்கள். இவர் தன் பாவ வாழ்க்கை விட்டு தேவனிடத்துக்கு திரும்ப முடிவெடுத்த பொழுது நடந்த காரியமானது என்ன? இவருடைய வாழ்க்கையானதை தேவன் எப்படியானதாய் ஆசீர்வதித்தார். இந்த குடும்பம் இன்று இந்த நபரை எப்படியாக பார்க்கிறார்கள், இவருடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் எப்படியாக முழுமையடைந்தது. சாட்சியை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். 15 வருடம் தெருவில், 11 வருடம் சிறைச்சாலை, சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல என் உறவினர்களுக்கும் நான் நம்பிக்கைக்கு பாத்திரமற்ற ஒருவனாக இருந்தேன். பெயர் கார்லஸ் எதுவாதோ. எனக்கு 45 வயதாகிறது. என்னுடைய வாழ்க்கையில் என் தந்தையோடு தாயோடு நான் வாழ்ந்ததா எனக்கு ஞாபகமே இல்லை. ஒரு தந்தை தாய் அப்படின்ற ஒரு அனுபவம் எனக்கு இருந்ததா? என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தருணமே கிடையாது. அப்படின்னு சொல்லும் போது எங்களுடைய குடும்பத்தை பத்தி எனக்கு நினைவு இருக்கிறதெல்லாம் தரித்திரம், அழிவு மட்டும்தான். என்னுடைய அம்மா பார்ல இருப்பாங்க, 2000-3000 பார்ல செலவு பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்கு கூட எங்களுக்கு வீட்டுல
சாப்பாடு இருக்காது. இதுதான் என் குடும்பத்தினுடைய சூழல். என்னை நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து. இந்த நேரத்துல நாங்க போய் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுடைய வீட்டு கதவை தட்டி அவங்க கிட்ட தான் சாப்பிடுறது ஏதாவது அப்போ இருந்தா கேட்போம். எங்களுடைய நினைவு இருக்கு. சில தருணத்துல வந்து சில நேரம் நாங்க போய் குப்பை தொட்டில இருந்து கூட எடுத்து குப்பையில இருந்து சாப்பிடுறோம். ஒரு கட்டத்துல இப்படியான ஒரு 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 சூழ்நிலை, என்னுடைய தந்தை என்னுடைய தாய் எங்களை வந்து 2 பேருமே கைவிட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளவே நாங்க தெருவுல இருக்கிறோம். எங்க நிலைமை அப்படிதான் இருந்தது. கெட்ட பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தரா ரோட்ல தான் நாங்க வளர்ந்தோம். தெரு தான் எங்களை வளர்த்ததுன்னு சொல்லலாம். கெட்ட பழக்கத்துக்கு நாங்க தேர்ந்தெடுத்த வழி திருட்டு. ஒரு நேரம் வந்தது, என்னுடைய அண்ணனை அவங்க சுட்டுட்டாங்க. 7 குண்டுகள் துளைக்கப்பட்டு என் அண்ணன் இறந்தார். அவரை கட்டி ஆத்துல தூக்கி வீசிட்டாங்க. நான் தனியா விடப்பட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. நான் பெரிய பெரிய குற்றங்கள், இந்த நேரத்துல பெரிய பெரிய குற்றங்களை நான் ஈடுபட தொடங்கினேன். நான் கார்கள் திருட்டுல ஈடுபட ஆரம்பிச்ச பெரிய அளவுல. பிற்பாடு நான் போதைப் பொருள் பரிமாற்றத்துல கூட என்னை ஈடுபடுத்தின கும்பல்களோட, பிற்பாடு போலீஸோட துப்பாக்கி சண்டையில் நான் ஈடுபட்டிருக்கேன். எனக்கு தையல் போட்டிருந்தாங்க மருத்துவமனையில. நான் அந்த தையலோடவே அப்படியே வெளியே ஓடிட்டேன். நான் வெளியே போய் போதை பயன்படுத்துறதுக்காக தொடர்ந்து நான் சிறைச்சாலைக்கு சென்றேன், கைது செய்யப்பட்டேன். அதுல ஒரு சம்பவம், என்னை குறித்த தகவல் தொலைக்காட்சியிலும் கூட அந்த நேரத்துல ஒளிபரப்பப்பட்டது. இது கைது செய்யப்பட்ட நேரம் அந்த அந்த ஹோட்டல், அதாவது ஹோட்டல்ல இருக்கிற சமயம் அவர் கைது செய்யப்பட்ட அறையில போலீஸ் கார் ட்ரக்க அவர் திருடி அதை பார்த்தாங்க. அவருடைய அந்த கார் சம்பந்தமான எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் அங்க இருக்கிறத போலீஸ் காமிக்கிறாங்க. இந்த நேரம் இவரெல்லாம் அந்த குற்றவாளியிலிருந்து கைப்பற்றப்பட்ட கார்கள், டாக்குமெண்ட், மற்ற பொருட்கள் அப்படியா. நான் அங்கிருந்து வெளியே வந்து பாதி தூரம் சென்று பிற்பாடு வேலை தேடி சென்றேன். அப்படியா 8 வருடம் நான் காணாமல் போன ஆகிவிட்டேன். காரணம், நான் இங்கும் அங்குமாய் 8 வருடங்கள் ஓடிக்கொண்டிருந்தேன். அப்படியா மேலும் தலைமுறை சாபத்தால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஏன்னா என்னுடைய அப்பாவுக்கு வந்து பெற்றோர் கிடையாது. என்னுடைய அம்மா ஒரு விபச்சாரி. ஒரு ஒரு சாபம். அதாவது என்னுடைய அப்பாவுக்கு வந்து முன்னாடியே தெரியும் என்னுடைய அம்மா ஒரு விபச்சாரி அப்படின்னு. எனவே நான் அந்த சாபத்தால, தலைமுறை சாபத்தால பாதிக்கப்பட்டிருந்தேன். இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறேன், இது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய பின்னணியை கொண்டிருக்கு. தேவனுக்கு நன்றி, எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அவரு எங்களுக்காக போராடினார். அவர் யூனிவர்சல் ஆலயத்தின் கூட்டங்கள்ல போய் கலந்துகிட்டார். நான் அவனை பார்த்தபோது அந்த நிலைமையில தெருவுல கிடந்தான், இங்கே அங்கே படுத்துக்கிட்டு இருந்தான். சரியான ஒரு சூழ்நிலை இல்லை. அவன் தன்னைத்தானே குற்றப்படுத்திக்க கூடிய ஒருவனா இருந்தான், அவமானப்படுத்திக்கிற ஒருவனா. அதாவது சுயமரியாதை இல்லாத ஒருத்தன் போல அவனை நான் பார்த்தேன். அவன் உடல் முழுவதும் காயங்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையா பல இடங்களை விழுந்து அடிபட்டு தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அவன் தையல் போட்ட காயங்கள். தன் குடும்பத்துல உள்ள யாரும் இப்படி கஷ்டப்படுறத ஒருத்தங்க தான் நேசித்துக்குரியவன் கஷ்டப்படுறதை ஏத்துக்க மாட்டாங்க. அவன் தனிமையா இருக்க. ஒரு நாள் என் சகோதரனுடைய காரை கேட்டு நான் வாங்கியிருந்தேன் வெளியே போறதுக்கு. அவன் சொன்னான், நீ என் காரை கொண்டு வந்து எனக்கு சர்ச்சில் அங்க கொடுத்துரு அப்படின்னு. நான் வேற இடத்துல ஏதாவது வழி பார்க்க முயற்சி பண்ணா நான் சொன்னேன், இல்ல நான் மீட்டிங்ல இருப்பேன், நான் முடிச்சு வெளியே வரும்போது நீ காரை கொண்டு வந்து அங்க விட்டுரு அப்படின்னு அவன் சொன்னான். எனவே நான் பார்க்கிங் லாட்ஜில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க காரை அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு. அவன் சொன்னான், சர்ச் வாசல்ல இங்க வந்து காரை என்கிட்ட கொடுத்துரு. நான் அப்படியே கார் சீட்டை கொஞ்சம் கீழே இருக்குன்னு, யார் கண்ணையும் நான் பற்றக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அப்போ துணையாளர்கள் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியும் யூனிவர்சல் ஆலயத்து துணையாளர்களை பத்தி, மக்களை பத்தி. அவங்க சென்று செய்ய வேண்டிய காரியத்தை தைரியமா செய்வாங்க. ஆனா ஒருத்தர் வந்து என் கார் கண்ணடை தட்டி எனக்கு கூப்பிட்டாரு, வாங்க கூட்டத்துக்குள்ள வாங்க, கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, வந்து கொஞ்ச நேரம் உட்காரலாம். நான் சொன்னேன், இல்ல எனக்கு டைம்ல நான் வெளியே போயிட்டு இருக்கேன், இன்னொரு நாள் நான் வரேன், இன்னொரு முறை நாங்க பார்க்கலாம். நான் சொன்னேன், இல்ல பரவாயில்ல வாங்க, ஒரு கொஞ்ச நேரம் கூட ஆகாது, நீங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நீங்க கிளம்பிடலாம். அவர் என்னோட பேசின முறை, அந்த அருமையான விதத்துல என்னோட நடந்துகிட்டார். ஒரு ஒரு நல்ல ஜாலியா விதத்துல என்னை கூப்பிட்டாரு. அந்த விதம் என்னை கவர்ந்தது. நான் சொன்னேன், இனிமேல் என்னால மறுதளிக்க முடியாது. அப்பதான் நான் முதல் தடவையை என் காலடியை ஆலயத்துக்குள்ள எடுத்து வச்சேன். பிற்பாடு என் வாழ்க்கை ஒருபோதும் இனி அதே மாதிரி ஒன்றா இல்லை. நான் கூட்டத்துல கலந்து கொண்டு கேட்ட ஒரே வார்த்தை ஆமீன். ஆனால் அங்க இருந்தவங்க என்னை வரவேற்ற விதம், என்கிட்ட நடந்துகிட்ட விதம், என்கிட்ட பேசின விதம். ஏன்னா நாங்க வந்து பெற்றோர் இல்லாம வளர்ந்த ஒரு பிள்ளைகள், தந்தை தாய் யாருன்னு தெரியாம பெற்றோர் இல்லாம வளர்ந்த எங்களுக்கு அவங்க எங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க ஆலயத்துக்குள்ள, அந்த விதம், பெற்றோருடைய அந்த அன்பு, பெற்றோருடைய அந்த அனுசரணை எங்களுக்கு என்னன்னே தெரியாது, முற்றிலுமா தெரியாது. ஆனால் ஆலயத்துக்குள்ள அங்க இருந்த ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்தேன். என்னை பார்த்துக்கிட்ட விதம், நான் நினைச்சேன், நான் சொன்னேன், இதான் எனக்கான இடம். புற்றுநோய் அந்த சமயத்துல நான் வியாதியாயிட்டு, நான் ஆலயத்துல வாசல்ல அவர் முடிவு எடுத்த, நான் ஆலயத்துல ஞானஸ்தானம் பெறத்துக்கு வாசல்ல ஒரு பக்கெட் தண்ணீரை, சிறிய பக்கெட் தண்ணி ஞானஸ்தானம் எடுத்தேன். மேலும்
எனக்கு பற்கள் கிடையாது. இது எல்லாமே செயற்கை பற்கள். ஒரு வார்த்தை அப்படியா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? தாய் தன் பாலகனை மறந்தார், கர்த்தர் மறப்பதில்லை. அந்த அந்த வார்த்தை, பெற்றோர்கள் மறந்தாலும் தேவன் ஒருவரை மறப்பதில்லை. எனக்குள்ள அந்த உறுதி இருந்தது, கர்த்தர் எப்பொழுது என்னை கண்காணிக்கிறார், என்னை பார்த்துட்டு இருக்கார். எனவே நான் தொடர்ந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய தொடர்ந்து செயல்பட்டேன். எல்லா கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையான, அந்த அசுத்தத்திலிருந்து விடுதலையான, எல்லா அசுத்த ஆவின் பிடியிலிருந்து விடுதலையான, என் பெற்றோர்கள் வழியா எனக்கு இருந்த அந்த தலைமுறை சாபம், இந்த தலைமுறை சாபத்திலிருந்து நான் முற்றிலுமா விடுதலையான நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விடுதலை மட்டும், இந்த குணமாக்குதல் மட்டும் போதுமானது இல்லை. நான் தேவனிடத்துல கேட்ட, ஆண்டவரே என்னுடைய அடையாளத்தை மாத்துங்க. அப்பதான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் தேவனுடைய பிள்ளையா மாற விரும்பினேன். அதாவது வக்கீல்களுக்கு ஃபீஸ் கொடுக்கும்படியா நான் வச்சிருந்த பணம், நான் சேமித்து வைத்திருந்த பணத்தை நான் எடுத்தேன். என் முழு பலத்தோட நான் பிடத்துக்கு போனேன். அதே சமயத்துல என்னுடைய பெருமையை நான் கைவிட்டேன். எனக்கு இருக்கிற அந்த பழைய எண்ணங்களை எல்லாவற்றையும் கைவிட்டேன். நான் என்னை முழுமையா பீடத்து மேல அர்ப்பணிச்சு. பீடத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போது நான் இனி அதே பழைய நபரா இல்லை, மாற்றம் அடைந்த ஒரு மனுஷனா நான் கீழே இறங்கி வந்தேன். நான் பிடிவாதமா இருந்தேன், உறுதிய பரிசுத்தாவி வெற்றி ஆகணும்னு சொல்லி. தேவனுடைய வீட்டுல, தேவனுடைய பிரசனத்துல பரிசுத்தாவி இல்லாம இருக்கிறத நான் ஏத்துக்கல. ஜனவரி மாசம் 21ஆம் தேதி நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த நேரத்துல தேவன் எனக்குள்ள அந்த உறுதிப்படுத்துதலை கொடுத்தார், நிச்சயத்தை. நான் உண்மையாகவே அவருடைய பிள்ளை அப்படின்ற உறுதியை கொடுத்தார். நான் இனி தனியா இல்லை, தனிமையில இல்லை, அவர் என்னோடு கூட எனக்குள்ள இருக்கார். யார் கண்களையும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் மறைவா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நான், ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கையில இருந்த நான் இப்போ தலை நிமிர்ந்து கௌரவமா தைரியமா தலை நிமிர்ந்து நடக்கிறேன். என் குடும்பத்தோட நான் பல இடங்களுக்கு போறேன், பிரயாணம் பண்றேன். என்னுடைய குடும்பத்தோட நான் வெளியில தைரியமா எல்லா இடங்களுக்கு போறேன். என் மேல இருந்த 11 குற்றச்சாட்டுகள், 11 வழக்குகளை கர்த்தர் நீக்கி போட்டார். இப்போ என் மேல எந்த விதமான ஒரு குற்ற வழக்கம் இல்லை. நான் முழுமையா விடுதலை ஆயிட்டேன். என் சுய கௌரவம், சுய மரியாதை புதுப்பிக்கப்பட்டது, மீட்டெடுக்கப்பட்டது. என்னுடைய குணாதிசயம் மீட்டெடுக்கப்பட்டது. தேவன் எனக்கு ஒரு நிறுவனம் கொடுத்திருக்காரு, எனக்கு சொந்தமா ஒரு கம்பெனி இருக்கு, எனக்காக நான் வேலை செய்யறேன். என்னுடைய நேரம், தேவனுக்கு நான் நேரம் ஏற்படுத்துறேன். போத பழக்கத்துக்கு அடிமையா இருந்த ஒரு மனுஷன், ஒரு தகப்பனா எப்படி இருக்கணும்னு தெரியாத ஒரு மனுஷன் ஆகிய நான் இன்றைக்கு என்னுடைய மகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறேன். என் பிள்ளைகளும் என் மகளும் தேவனுடைய பிரசனத்துல இருக்காங்க. நான் மட்டும் இல்லை, தேவனுடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கு. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு பீடம் தான் எல்லாமே. இன்னைக்கு அவர் ஒரு புது மனுஷனா இருக்காரு. முன்னாடி அவர் பேரை கேட்கும் போது வரான்னு சொன்ன உடனே எனக்கு அதுவும், ஏன்னா அவர் ஒரு பெரிய பிரச்சனையோட தான், ஒரு பெரிய பாம்போட, அதாவது இதை திருடிட்டார், அதை பண்ணிட்டார். ஆனா இன்னைக்கு அவர் பேரை கேட்கும் போது அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இல்லை என்ற உண்மையாவே அவர் குணாதிசயம் மாறி இருக்கு, அவருடைய நடத்த மாறி இருக்கு. அவர் உண்மையாவே மாற்றம் அடைந்த ஒரு நபரா, புது நபரா இருக்காரு. தனக்குள் மாற்றம் அடைந்த ஒருவரா, தெருவில் படுத்து உறங்கின நான் இன்னைக்கு இரவு தூதர்களுடைய குழுவுல நானும் ஒருவனா கலந்திருக்கிறேன். நாங்கள் சரீரபூர்வமான உணவு மாத்திரம் கொடுக்கல, இந்த குழுவின் மூலமாய் மக்களுக்கு உண்மையான ஆகாரத்தை கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தை பூர்வமான ஆகாரம் கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க. அந்த நேரத்துல பசியா உட்படையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் அவைக்குரிய உணவு அந்த மக்களை குணமாக்கக்கூடியது, அந்த மக்களை விடுதலை செய்யக்கூடிய ஒன்று. எனக்கு இன்னைக்கு நான் அந்த மக்களுடைய கண்களை பார்த்து பேசுறேன். தேவனுடைய வாழ்க்கை மாத்தினார், அதே தேவனால உங்களுடைய வாழ்க்கை கூட மாற்ற முடியும். மிக நிச்சயமா மக்களே, நீங்க சாட்சியில பார்த்த பிரகாரமா இந்த நபர் தன் குடும்பத்திற்கு ஒரு தலைவலியாக இந்த இடத்துல இருந்தார். வலியையும் வேதனையும் கொடுக்கிற ஒருவரா இருந்தார். ஆனா இன்று இவருடைய வாழ்க்கை எப்படியானதா இருக்கிறது பாத்தீங்களா? தேவனுக்கு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக செய்ய முடியும். உங்களுடைய வீட்டுக்குள்ளாக உங்களுடைய வீட்டாரை தேவன் தன் வல்லமையால் தொடும் பொழுது இந்த மாற்றம் சாத்தியம். இந்த பதில் எனக்கும் தேவை. இந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கைக்கும் இந்த இடத்தில் வேண்டும். தேவன் என்னையும் என் வீட்டாரையும் ஆசீர்வதிப்பாரா? இந்த கேள்வியானது உங்களுக்குள்ளாக இருக்கலாம். தேவன் உங்களுக்காக மிக நிச்சயம் பதிலை கொடுக்க முடியும். ஆனா இந்த செயல் உங்களுடைய வாழ்க்கை மீது நிச்சயமாக்கப்பட வேண்டுமே ஆனால் விசுவாசம் அங்கு தேவையானதா இருக்கிறது. உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்தும் பொழுது தேவன் அதி அற்புதமான பதில்களை உங்களுக்கானதா இந்த இடத்துல கொண்டு வர தயாரானவரா இந்த இடத்துல இருக்கிறார். எனவேதான் யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட்டு
அதனுடைய வேலையை தொடர்ந்து செய்யக்கூடியதா இந்த இடத்துல இருக்கிறது. ஒவ்வொரு நாள் யுனிவர்சல் ஆலயத்தின் செயல்பாடு என்ன, எப்படியாக நாங்கள் மக்களுக்கு உதவி செய்கிறோம், அதனுடைய அட்டவணையை பாருங்கள் இப்போதே. யுனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யுனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. நல்லது மக்களே, ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்த பிரகாரம் தொடர்ந்து மக்களுக்கு எல்லா விதங்களிலும் தேவனுடைய வழிநடத்தல் கிடைக்கும்படியாக நாங்கள் விசுவாசங்களுடைய பாதையை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். குறிப்பாக நீங்க பார்த்த பிரகாரம் ஒவ்வொரு திங்கட்கிழமை பொருளாதார வாழ்க்கையின் வெற்றிக்கான கூட்டத்திலே நாங்கள் இணைகிறோம். இன்று மக்கள் கூட்டத்திலே கலந்து கொண்டு விசுவாசங்களுடைய வழிநடத்துதலை இந்த பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கையிலே தேவனுக்கு உண்மை தன்மையா இருப்பது, தேவனுக்கு உண்மை தன்மையான வழியில் நடக்கும்போது அவருடைய வழி நடத்துதல் அவர்களுக்கானதா இந்த இருக்கிறது. அப்படியாக தான் நீங்க இந்த நேரம் ஒரு சாட்சியானதை பார்க்க போறீங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய விருப்பமானதை செய்து தேவனை முதலாவது வைத்த பொழுது இந்த நபர் எப்படியாக தன் வாழ்க்கையின் மீது பதில்களை பார்த்தார், மேலும் விசுவாசத்தில் தேவனோடு சேர்ந்து நடக்க தன் வழியை தேர்ந்தெடுத்த பொழுது இவருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள், அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நாள் வரையும் தேவன் எப்படியாக இவரை வழி நடத்துகிறார் என்பதை நீங்களே பார்க்க முடியும். ஏன்னா நீங்க தேவனுக்கு உண்மை தன்மையானவராய் இருக்கும் பொழுது கவனிங்க, தேவன் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். தேவன் உங்களை நடத்தும் பொழுது உங்க வாழ்க்கை எப்படியானதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அழிக்கப்பட்டதாகுமா? நிச்சயம் கிடையாது. அது ஆசீர்வாதத்தை நோக்கி தொடர்ந்து நகர்த்தப்படுகிறதா இருக்கிறது. இங்கு இந்த நபர் எப்படியாக தேவனுக்கு உண்மை தன்மையை காண்பித்தார், இந்த உண்மை தன்மையில் இவர் பெற்ற பலன் என்ன, தேவன் இன்று இவரது வாழ்க்கையை இவருடைய குடும்பத்தை எப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். சாட்சியை பாருங்க, மறக்காதீர்கள். சாட்சிக்கு பிற்பாடு நாம் இணைந்திருக்கலாம். தேவன் இதை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய அவருடைய பலனை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு விசுவாசத்தினுடைய ஜெபத்திலே, இந்த ஜெபத்திலே நீங்கள் எங்களுடைய ஒரு கிளாஸ் தண்ணீரை தயார்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஜெபத்தில் நாம் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கலாம். தேவன் உங்களையும் பலப்படுத்தும்படியாக இப்பொழுதே சாட்சிக்கு பிற்பாடு ஜெபத்தில் இணையலாம். என்னோட பேர் அந்தோனி. நான் கிளாஸ்லேருந்து வரேன். என் பண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. என் வீடு, என் பிள்ளைங்களும், எங்கள் குடும்பமும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம். ஆனால் இது போல் முன்னாடி இல்லை எங்கள் வாழ்க்கையில். ஆனால் எல்லா கஷ்டத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கஷ்டம்னா என்னன்னாக்கா, சாப்பிட்றதுக்கு உண்மையிலே சொன்ன மாதிரி யாரும் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் வேலைக்கு போனால் தான் என் குடும்பம் சாப்பிட முடியும். ஆனால் யாருன்னா பசங்க சின்ன பசங்க, அவங்களும் படிக்கிறாங்க. மனைவி வேலைக்கு போக மாட்டாங்க.
நான் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு வீட்டு வாடகை கட்டணும். அப்போ வந்து என்னன்னாக்கா சம்பளம் வந்து ரூ. 3000 ரூ. 4000 ரூ. 5000 அதுக்கு மேல கிடையாது. ஆனா நான் சொல்றது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து என்னன்னாக்கா என்னோட வாழ்க்கையில வந்து எவ்வளோ துன்பங்களும் துக்கங்களும் வேதனைகளும் பார்த்துருக்கேன். ஆனா அதெல்லாம் மீண்டு வந்ததுனாக்கா இந்த சபையை கண்டடைஞ்சிட்டு தான் நான் வர முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது போல இல்லை. ஆனா எல்லா கஷ்டத்தையும் துன்பத்தையும் நான் வேதனையும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது கடந்து போயிட்டு இருந்தேன். என் வலியும் வேதனையும் சொல்ல முடியாதது. ஏன்னா இது போல யாரும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது மனுஷங்களுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்ட்டு. போற இடத்துலலாம் வேலை இடத்துலலாம் போறாம ஜாஸ்தி. யார் நல்லா வேலை செய்யறாங்களோ அவங்க மேல குற்ற உணர்வு இருக்கும். நீதியா நடக்கும்போது துன்பத்தை பாதையில நடக்கும்போது அநேக துன்பங்களை நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில. எனக்கு படிப்பு கிடையாது, இது விட்டா எனக்கு வழி கிடையாது அப்படின்னு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வாடகை கட்டணும், எப்படியும் அதை சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா ஒவ்வொரு நாள் என்னன்னாக்கா பரவாயில்ல பரவாயில்ல மனசு சொல்லிட்டே இருக்கும். ஒரு பக்கம் பரவாயில்ல நீ போ, பரவாயில்ல நீ போ. ஆனா அது வீட்டில் சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டையும். என் கஷ்டத்தை வந்து என்னோட போட்டோம். ஆனா என் மனைவிக்கு தெரியும், அவரால் இவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவுதான் பண்ண முடியும்னு தெரியும். அதுக்கு மேல அவங்களும் ஒரு ஆசையும் பட மாட்டாங்க, எதையும் கேட்க மாட்டாங்க வாயை திறந்து எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ட்டு. குடும்பத்தை வந்து பார்த்துக்கிட்டா போதும். ஒவ்வொரு நாளும் சமைச்சு சாப்பிட்ற பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு தான் எங்களுக்கு அது போதுமானதா இருக்கும். ஆனா அதுக்கு மேலே ஏதாவது வந்துச்சுன்னா எங்களால சமாளிக்க முடியாது. ஹாஸ்பிட்டல் விஷயமோ சரி, ஏதாவது எங்கேயாவது போனாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி. ஆனா அந்த அளவுக்கு எங்ககிட்ட பணம் இருக்காது, இருக்கவே இருக்காது. நாங்கள் போக மாட்டோம். எங்ககிட்ட நகையில நட்டு இல்லை, கையில போடுற மோந்திரம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு தான் நாங்கள் கடந்து போயிட்டு இருந்தோம். எங்க வாழ்க்கை வந்து அவ்வளோ மோசமா இருந்தது. நாங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு நேரத்துல நான் நினைச்சது உண்டு, இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் நம்மளால வளர முடியாது. ஆனா என்ன பண்றது இதுக்காகன்னா, நம்ம சம்பளமே இவ்வளவுதானே, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், நம்ம குடும்பம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் போகும் அப்படின்னு நினைச்சுதான் இருந்தேன். ஆனா எப்போ தேவனை நம்பி இந்த ஆலயத்தை நாங்க எப்போ கண்டடைஞ்சோமோ இப்போ ஆசீர்வாதமா நாங்க இருக்கோம். எங்க குடும்பத்துல நாங்களும் எங்க பிள்ளைகளும் என் வீடும் என் பணமும் எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு. தசம பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. முதல் கனியன்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஆண்டவர பணத்தை நாங்க வந்து திருடுறோமா அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு குற்றம் ஒன்று வந்தது. அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க வந்து கீழ்ப்படிய ஆரம்பிச்சோம், அதன்படி நடக்க ஆரம்பிச்சோம். தசமபாகத்துல உண்மை தன்மையா நாங்க இருந்தோம். அப்போ எங்க வாழ்க்கை வந்து செழிப்படைஞ்சது. ஒவ்வொரு நாளும் நாங்க தொடர்ந்து போராடினோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நாங்க கற்றுக்கொண்டோம். அதன்படி நடக்கும்போது என் வாழ்க்கை செழிப்பா மாறிடுச்சு. எங்க குடும்பத்துல வந்து ஆண்டவர் வந்து போதுமான அளவு எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிருந்தேன். இப்போ வந்து நான் ஓனா வந்து வேலை செய்யறதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரு. தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையா இருந்ததுனால என்ன தேவன் ஆசீர்வதிச்சிருக்காரு. என் பண வாழ்க்கையிலையும் ஆசீர்வதிச்சிருக்காரு, என்னோட வேலையிலையும் ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி வந்து அட்டெண்டராக தான் இந்த வார்ட்பாயாக இருந்தேன். இப்போ வந்து நான் மேல் நர்ஸாக இருக்கேன். பண விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கேன். மேலும் தான் என்னை பண விஷயத்தில் வந்து வாழ்க்கையில் மேலும் 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 வளரபடி ஆண்டவர் என்னை வைத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து வாடகை கட்டத்துக்கு என்னால் முடியாது. இப்போ வந்து நான் லீஸ்க்கு இருக்கேன் 5 லட்சத்துக்கு. இப்போ வந்து நான் வந்து குடும்பத்தோடு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அதே போல் வந்து பிள்ளைகளும் வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்காங்க, படிச்சிருக்காங்க நல்ல காலேஜில். பையனும் பொண்ணும் 2 பேரும் நல்ல காலேஜில் படிக்கிறாங்க. இப்போ என் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்காரு. இப்போ யாருக்கிட்டேயும் நான் கடன் வாங்குற அளவுக்கு என் ஆண்டவர் வந்து வைக்கல. இப்போ வந்து என் குடும்பத்தில் வந்து எல்லா விஷயத்துலையும் கலந்துக்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுத்துருக்காரு ஆண்டவர். பொருளாதார விஷயத்துலையும் சரி, பண விஷயத்துலையும் சரி.
எல்லாத்துலேயும் எனக்கு பலன் கொடுத்துருக்காரு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி என்னை இப்போ ஆண்டவர் என்னை வைத்திருக்காரு. நான் போய் யார்கிட்டயும் கையேந்தி கேட்குற அளவுக்கு என்னை இப்போ வைக்கல. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற அளவுக்கு என்னை வைத்திருக்காரு ஆண்டவர். 4,500 ரூபாய் என்னோட சம்பளம். இப்போ 64,000 ரூபாய் சம்பளமா இருக்கு. ஆண்டவரை அந்த அளவுக்கு என்னை உயர்த்தி வச்சிருக்காரு. 1 வருஷமோ 2 வருஷமோ கிடையாது, குறைஞ்சது 7 வருஷம் நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். இது ஒரு நாள்ல கடந்து போகிற பிரச்சனை கிடையாது. நம்ம எதிர்த்து ஒரு நாளும் நம்ம போராட தான் நம்ம வெற்றி பெற முடியும். இப்போ எல்லா பிரச்சனையிலிருந்து விலகி போயிடுச்சு. ஒரு 16 வயசு பையன் செய்யற வேலை என்னால செய்ய முடியும். அந்த அளவுக்கு எனக்கு ஆண்டவர் பலன் கொடுத்துருக்காரு. எதனாலன்னா அவரோட சொல்ற வார்த்தையினால விசுவாசத்தினால நான் முன்னோக்கி போயிட்டு இருக்கேன். இப்போ நாங்க தொடர்ந்து வந்துட்டு இருப்போம் ஆலயத்துக்கு. நீங்களும் வாங்க, தேவன் வார்த்தை கேளுங்க. ஆனா 1 நாள் 2 நாள்ல நடக்குன்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து வாங்க, நடக்கும். உங்க வாழ்க்கை மாறும். நாங்க இது போல இருந்தது போல பண வாழ்க்கையில நாங்க ரொம்ப லோவா இருந்தோம். இப்போ மற்றவங்களை யாரும் எங்களை மதிக்க மாட்டாங்க. இந்த ஆலயத்துக்கு நாங்க தெரிஞ்ச பிறகு, இந்த ஆலயத்துக்கு நாங்க முன்னோக்கி போகும்போது, ஆண்டவர் இடத்துல நாங்க கீழ்ப்படியும் போது, தசம்பகத்துல எல்லாத்துலயும் நாங்க முன்னோக்கி போகும்போது தான் எங்களுக்கு ஆண்டவர் பண வாழ்க்கையில மேலும் வைத்திருக்காரு. இப்போ எங்க வாழ்க்கையில யாருக்கிட்டையும் கையேந்து நாங்க கேட்குற அளவுக்கு இல்லை. நாங்க கொடுக்குறவங்கள இடத்துல இருக்கோம் தவிர வாங்குற இடத்துல இல்லை. ஆனா அதே போல நான் சைக்கிள்ல இருந்தேன். சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ எங்களுக்கு 3 வண்டி இருக்கு, ஸ்கூட்டர். இப்போ ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கு. ஆனா நாங்க போயிட்டு இருக்கோம். ஆண்டவர்னால தான் இது முடியும். எந்த மனுஷனாலும் முடியாது. மனுஷனை சார்ந்து போனாக்கா எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் சார்ந்து வாங்க, தேவன் வார்த்தை கேளுங்க, அதன்படி நடங்க. ஆனா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ சபையில அதன்படி நடக்கணும். நடந்தாதான் உங்க வாழ்க்கையில மாறும். முன்னாடி எப்படி இருக்கீங்களோ அதே போல இருக்காது. 100% நான் சொல்றேன். உங்க வாழ்க்கை நல்ல செழிப்பா இருக்கும். நீங்க முன்னோக்கி வாங்க. ஆனா உங்க வாழ்க்கை மாறும். முன்னாடி இருந்தது இப்போ யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வளரும் தவிர உங்க பின்னோக்கி போகாது, முன்னோக்கி தான் போகும். ஒருபோதும் ஆண்டவரை நம்பி வெட்கப்பட்டு போவதில் என்று வார்த்தை மட்டும் இல்லை, நிஜத்திலையும் நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில. இப்போ சந்தோஷமா நாங்க இருக்கோம். எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இந்த ஆலயத்துக்கு நாங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதை பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, சாட்சியானது பல மக்களுக்கு இந்த தேவனை ஆச்சரியமானதா இருக்கலாம். ஆனால் என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, இது விசுவாசத்தினுடைய பலன் என்று இவர்கள் புரிந்து கொள்வார்களாக. இவர்களும் இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது உம்முடைய பதில்களை பெற்றுக்கொள்ள நீர் இவர்களையும் தயார்படுத்துகிறேன். எனவே இந்த மக்களுடைய வாழ்க்கையானதை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மக்களுடைய வழிகளை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். இந்த நேரம் யார் விசுவாசத்தோடு தங்களுடைய கரங்களில் இந்த தண்ணீரை இந்த பிடித்திருக்கிறார்கள், உம்முடைய வல்லமையால் இந்த தண்ணீர் தொடப்படுவதாக தேவனே. இந்த தண்ணீரானது அக்கனியானதாய் திரும்பட்டும். யாரெல்லாம் இந்த தண்ணீர் குடிப்பார்களோ உம்முடைய பரிசுத்த மருந்தாய் இந்த தண்ணீர் அவருடைய சரீரங்களுக்குள் வேலை செய்யட்டும். கெட்ட பழக்கத்தினுடைய ஆவியிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறவராய், வலி விலகினங்கள் வியாதியிலிருந்து சொஸ்தமாக்கப்படுகிறவராய், நீர் அதிசயத்தின் தேவன் என்பதை இவர்களும் பார்க்க இவர்களுக்கு அனுமதி கொடுப்பீராக. இந்த மக்களுடைய வாழ்க்கை, இந்த மக்களுடைய வழிகளை, இந்த மக்களுடைய செயல்களை விசுவாசத்திலே என் தேவனே, யாரெல்லாம் உண்மை நோக்கி உதவி கேட்கிறார்களோ இந்த மக்களுக்கு இந்த பதில் உண்டு என்பதை அறிக்கை செய்கிறேன். இந்த மக்களையும் இந்த மக்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசத்திலே நகருங்கள். அவருடைய சர்வ வல்லமையான கரம் உங்களை வழி நடத்தி கொண்டு செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நாளை நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம் மக்களே.